السلام عليكم عليكم يا السلام عليكم عليكم يا السلام ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إن جبرائيل أتاني فقال الله تعالى: إذا ما أخذ كريمة عبدي لم أجد له بها جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கர்மணி நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்மான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் தன்னுடைய படைப்புகள் குறித்து சொல்லும் போது خلق السماوات والأرض وما بينهما என்று சொல்லுவார். வானங்கள், பூமிகள், அதற்கு மத்தியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் படைத்தவன் இறைவன். இது உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி சார்ந்த பகுதிகளில்
இதை தாண்டி அத்தனை கோள்களும் வானளாவிய அத்தனை சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், அத்தனை கோள்கள் என்று பிரம்மாண்டமான தன்னுடைய படைப்பை உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய ஒரு வல்லமையாளன் இறைவன் என்பதை அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தெளிவுபடுத்துவார். "ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா", வானங்கள், பூமிகள், இன்னும் அதற்கு மத்தியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் படைத்தவன் இறைவன். இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான படைப்புகளில் உயர்ந்த படைப்பாக இறைவன் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் தன்னுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்தார். இப்படி படைக்கப்பட்ட மனிதன் இறைவனின் பிரதிநிதியாக, இறைவனுடைய மாபெரும் உயர்ந்த படைப்பாக இறைவன் மனிதனை படைத்திருக்க, அந்த படைப்பின் வடிவம் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது ஏனென்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனின் அழகான படைப்புகள் உண்டு, அற்புதமான படைப்புகள் உண்டு, பார்ப்பதற்கு நம்மை கவரக்கூடிய படைப்புகள் உண்டு. அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு இறைவன் படைத்த மனித படைப்பை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்லுவார். எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்புகள் இறைவனால் படைக்கப்பட்டிருந்தும் மனித படைப்பை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, லகத் கலக்னல் இன்சான, நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அஹ்ஸனி தக்வீம், அழகிய தோற்றத்தில், அழகிய வடிவத்தில். எல்லா படைப்புகளையும் தாண்டி மனிதனுடைய படைப்பிற்கு மாத்திரமே அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அஹ்ஸனி தக்வீம், அழகிய தோற்றத்தில், அழகிய வடிவத்தில் நாம் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் மனித படைப்பின் வடிவத்தை சொல்லுவான். இப்படி அழகிய படைப்பாக படைக்கப்பட்ட மனிதன், இந்த மனித படைப்பில் இறைவன் சில நேரங்களில் சில படைப்புகளுக்கு, சில மனித உருவங்களுக்கு உடல் ரீதியான குறைகளை கொடுப்பான், அல்லது மன ரீதியான குறைகளை அல்லாஹ் கொடுப்பான். ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் தாண்டி அழகிய தோற்றத்தில் மனிதனை படைத்தேன் என்று சொன்ன இறைவன், அதே மனித படைப்பில் சில நேரங்களில் சில மனித உடல்களுக்கு, உடல்களுக்கு சில குறைகளோடு அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அது உடல் ரீதியாகவும் இருக்கும், உள்ளம் ரீதியாகவும் இருக்கும். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய படைப்புகளுக்கான படிப்பினையாக அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். ஒரு குறையோடு ஒரு மனித படைப்பை அல்லாஹ் உருவாக்கினான் என்று சொன்னால், அந்த குறை அந்த படைப்பின் நல்லதற்காகவே அமைந்திருக்கும் என்பதை குர்ஆனின் வாயிலாக, பெருமானாரின் வார்த்தைகளின் வாயிலாக இறைவன் தெளிவுபடுத்துவார். யாரேனும் ஒருவருக்கு ஒரு குறை இருந்தது என்று சொன்னால், அந்த குறையின் மூலமாக பல ஒன்றை குறைத்து பல திறமைகளை அந்த மனித படைப்புக்குள் அல்லாஹ் புகுத்தி விடுவான். சிலர்களை பார்க்கலாம், கண் பார்வை இல்லாதவர்களாக இருப்பார்கள். சிலர்களை பார்க்கலாம், வாய் பேச முடியாதவர்களாக இருப்பார்கள். சிலர்களை பார்க்கலாம், கைகால்கள் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள். சிலர்கள் மனநிலை வேதளித்தவர்களாக, மனநிலை சரியாக இல்லாதவர்களாக சிலர்களை பார்க்க முடியும். இப்படி உடல் ரீதியான குறைகளை கொடுத்தும் அல்லாஹ் சில மனிதர்களை சோதிக்கின்றான்.
அல்லது கால ஓட்டத்தில் சிறுவயதில் நன்றாக இருந்தவர்கள் ஏதேனும் விபத்துகளால் குறையுள்ளவர்களாக அவர்களை மாற்றி அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையை கொடுப்பார். இப்படி குறைகளாக மாறுவது என்பது ஒரு விதத்தில் அந்த மனித படைப்புக்கு நல்லதாகவே அமையும் என்பதுதான் இறைவன் தன்னுடைய அத்தாட்சியின் வெளிப்பாடு. இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய டிசம்பர் 3ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிசபிள் பர்சன் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தினமாக உலகம் முழுக்க கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அன்றாட வாழ்வில் அந்த மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அது குறித்தான விழிப்புணர்வுகளை அத்தனை மக்களும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களும் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்குரிய சமூக அந்தஸ்துகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உலகத்தில் உடல்நிலை குறையுள்ள அந்த மாற்றுத்திறனாளிகளும் அவர்களின் வாழ்க்கையும் ஒளிமயமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் டிசம்பர் 3ஆம் தேதியை சர்வதேச அளவில் மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அவர்களின் உடல்களில் உள்ள குறைகளை குறித்து அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக அறியப்படுகின்றார்கள். சிலர்களுக்கு உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் இருக்கும், சிலர்களுக்கு பார்வைகளில் குறைபாடுகள் இருக்கும், சிலர்களுக்கு காதுகள் கேட்காது, வாய் பேச முடியாது, மன வளர்ச்சிகள் குன்றிய நிலையில் சிலர்கள் இருப்பார்கள். இன்னும் ஒருபடி தாண்டி மல்டிபிள் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைகளோடு சில மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த 5 குறைகளை தான் மாற்றுத்திறனாளிகளாக அடையாளம் காட்டப்பட்டது. உடல் உறுப்புகளில் குறையுள்ளவர்கள், கண்ணு தெரியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை மாற்றுத்திறனாளிகளாக அடையாளம் காட்டப்பட்டது. கால ஓட்டத்தில் சில நோய்களும் சில குறைபாடுகளும் அதோடு இணைக்கப்பட்டது. தொழுநோய்களை, மூளை முடக்குவாதம், உயர குறைபாடு, தசை அழிவு நோய், கற்றல் குறைபாடு, கவனச்சிதல் குறைபாடு, நரம்பியல் போன்ற நோய்களை எல்லாம் சேர்த்து சுமார் 22 குறைபாடுகள் யாரிடம் இருக்கின்றதோ, யாரெல்லாம் அந்த குறைகளோடு இருக்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் என்ற கால ஓட்டத்தில் இந்த 22 வகையான குறைகளை சேர்க்கப்பட்டது. உலக சுகாதார நிறுவனம் அது தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த உலகில் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய உடலில் குறைபாடுகள் உள்ளவர்கள் சுமார் 100 கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள் சுமார் 100 கோடி பேர். உலக சுகாதார நிறுவனத்தின் பட்டியலின் தரவுகளின்படி, அதிலும் குறிப்பாக இந்தியாவில் 2,68,10,557 மாற்றுத்திறனாளிகள் இந்திய நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் சுமார் 4.5% அதிகமாக மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஆண்கள் 1.5 கோடிக்கும் மேல், பெண்கள் 1.5 கோடிக்கும் மேல். பெரும்பாலானவர்கள் சுமார் 70% மக்கள் கிராமப்புறங்களில் அரசாங்கத்தின் எந்த சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளாத நிலையில், அரசாங்கம் அவர்களை கண்டுகொள்ளாத நிலையில் சுமார் 70% மாற்றுத்திறனாளிகள் கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது
இந்திய நாட்டின் அரசாங்கம் தரக்கூடிய பட்டியல். ஆனால் மற்றொரு நிறுவனங்கள் எடுத்த சர்வேயில் 4.5 இல்ல 7.5 கோடி மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக, அதிகமான மக்கள் அரசாங்கத்தின் சலுகைகளை பெற முடியாதவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, உரிமைகள் வழங்கப்படாதவர்களாக இந்த பூமியில் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 5 கோடிக்கும் மேலான மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த வகையான சலுகைகளும் இந்த அரசாங்கத்தால் கிடைப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை மற்றொரு தர ஆய்வில் அது வெளிப்படுத்தி இருக்கின்றது. 2011 அபிஷியல் சென்சஸ் சுமார் 26.8 மில்லியன் மாற்றுத்திறனாளிகள் இந்திய நாட்டில், ஒட்டுமொத்த உலகத்தில் 40 முதல் 90 மில்லியன் மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக எந்த வகையான சலுகைகளும் பெற முடியாத நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவதாக பல்வேறுபட்ட தர ஆய்வுகள். இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கென்று எந்தவித அரசாங்கத்தின் சலுகைகள் பெற முடியாத நிலையில் சமுதாய மக்களால் கேலிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் இவர்களின் வாழ்க்கைகளுக்கு மத்தியில் தான், அவர்கள் வாழக்கூடிய சிரமத்திற்குரிய கஷ்டத்திற்குரிய வாழ்க்கைக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு வருடமும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிசபிள் பர்சன் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான தினங்கள் அனுசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது போன்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் அவர்களுக்குரிய உடல் குறைபாடுகளால் ஆரோக்கியத்தின் பிரச்சனைகள் மாத்திரமல்ல, சமூக புறக்கணிப்பை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மனிதர்களின் அலட்சியத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி கேலிக்கும் கிண்டலுக்கும் அந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் தினம் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கடமை என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் குடும்பத்தில் அவர்களும் உறுப்பினர்கள் என்பதை, சமுதாயத்தில் அவர்களும் ஒரு அங்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களின் உடல்நல மனநல குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான திறமைகளுக்கு அவர்களுக்கு ஆர்வங்களை மூட்ட வேண்டும். அவர்களுக்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுப்பதற்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாகவே ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் முக்கியமான 2 பிரச்சனைகள் உண்டு. ஒன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. இப்படிப்பட்ட குறையோடு நாம் இருக்கின்றோமே, மற்றவர்களை போன்று உல்லாசமாய் உற்சாகமாய் நம்மால் வாழ முடியவில்லையே என்ற தாழ்வு மனப்பான்மையில் அவர்கள் தினம் தினம் சிதைந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, மற்ற மக்களால் கேலிக்கும் விமர்சனங்களுக்கும் அலட்சியத்திற்கும் ஆட்படுத்தப்படுகின்றார்கள். இந்த இரண்டிலிருந்தும் உளவியல் ரீதியில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாள் சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவம். ஆனால் 170% மக்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை சந்தித்து வந்தாலும், எத்தனை அரசாங்கங்களும் அதிகாரிகளும் மாறிக்கொண்டே இருந்தாலும் அவர்களின் கஷ்டங்களும் சிரமங்களும் வாழ்க்கையின் துயரங்களும் மாறியதாக இல்லை. நம்முடைய மகல்லாவில், நம்முடைய ஊரில், நம்முடைய தெருவில், ஏன் நமது குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தார் என்று சொன்னால் அவர்களை சுமையாக பார்க்கக்கூடிய பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அவர்களின் தேவையை புரிந்து அவர்களுக்கான உதவிகளை பூர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து போதிக்கக்கூடிய தத்துவங்கள். அத்தனை உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் போதனை செய்தது. அவர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளும் முக்கியத்துவமும் இஸ்லாம் ஏராளமாக கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு, உடலில் உள்ளத்தில் குறைபாடுகளோடு இருப்பவர்களுக்கு சுப சோபனத்தை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் கண்கள் தெரியாத ஒரு சஹாபி இருந்தார். அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர். அந்த சஹாபியை அழைத்து கேட்டார்கள், தோழரே, உங்களுக்கு கண்களில் ஏற்பட்ட குறைபாடு பிறவியிலேயா அல்லது இடையில் ஏற்பட்ட ஏதேனும் கோளாறுகளினால் உங்களுக்கு பார்வை கோளாறு ஏற்பட்டதா என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் சிறுவயதாக இருக்கும் போது எனக்கு நன்றாக பார்வை இருந்தது. ஆனால் ஒரு நிகழ்வில், ஒரு கஷ்டத்தில், ஒரு சூழலில் எனக்கு பார்வை பறிபோகிவிட்டது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, அப்படி பெருமானார் அந்த சஹாபியை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நேரடியாக வருகை தருகின்றார்கள். இந்த நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், فقال جبريل امين له قال الله تبارك وتعالى يا رسول الله யா ரசூலல்லாஹ், கண்ணு தெரியாத சஹாபியை விசாரித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அல்லாஹ் உங்களிடம் சொல்ல சொன்னார். கல்லல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் உங்களிடம் சொல்ல சொன்னார், இதாமா அகதல் கரீமத்து அப்தி லம் அஜித் லஹு பிஹா ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. என்னுடைய சங்கையான ஒரு அடியாருக்கு ஏதேனும் ஒரு குறையை நான் கொடுத்தால் அல்லது அவரிடம் உள்ள ஏதேனும் ஒரு தன்மையை நான் பறித்துக் கொண்டால் அதற்கு பகரமாக சுவனத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் நான் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று அல்லாஹ் உங்களிடம் சொல்ல சொன்னான் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சில காலம் இருந்த பார்வை கால ஓட்டத்தில் அது பறிக்கப்பட்டிருந்தால், சில காலம் இருந்த உடலின் சரியான உருவ அமைப்புகள் கால ஓட்டத்தில் அது மாற்றமடைந்திருந்தால், இறைவன் எடுத்த அந்த உறுப்பிற்கு பகரமாக, இறைவன் கொடுத்த அந்த குறைக்கு பகரமாக இறைவன் சுவனத்தை தவிர வேறு எதையும் தரவில்லை என்பதை உங்களிடம் சொல்ல சொன்னான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் சொன்னார்கள், உங்கள் சுவனத்தின் பிரவேசத்திற்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குறையை கொடுத்தானா உங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தர காத்திருக்கின்றான் என்று சொன்னார். பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இறைவன் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தயாராக வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சோபனத்தை கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சஹாபி இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகின்றார். யா ரசூலல்லாஹ், சமீப காலமாக என்னுடைய பார்வையில் குறைபாடு ஏற்படுகின்றது, தெளிவான பார்வை எனக்கு கிடைக்கவில்லை யா ரசூலல்லாஹ். எனவே என் வீட்டிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கு வருவதும் மீண்டும் செல்வதும் சிரமமாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ். எனவே எனது வீட்டில் நான் தொழுது கொள்ளலாமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த தோழர் சொல்கின்றார், இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எனது வீட்டில்
இந்த இடத்தில் நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் எனது வீட்டிற்கு வந்து அந்த இடத்தில் தொழுகை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். وَدَدْتِ يَا رَسُولَ اللَّهِ أَنَّكَ تَأْتِنِي فَتُصَلِّي فِي بَيْتِي فَأَخَذَهُ مُصَلًّى. தொழுகைக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கின்றேன், அந்த இடத்தில் நீங்கள் தொழுக வேண்டும், அந்த இடத்தை நான் தொழுகுமிடமாக மாற்றிக்கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கேட்டார் அந்த தோழர், யா ரசூலல்லாஹ், என் வீட்டிற்கு வருவீர்களா? கண்ணு தெரியாத நிலையில் தன்னுடைய குறையை முன்னிறுத்தி, தன்னுடைய ஏழாமையை முன்னிறுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முறையிட்ட போது பெருமானார் சொன்னார்கள், நான் உங்கள் இல்லத்திற்கு வருகின்றேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நேராக அந்த சஹாபியின் வீட்டிற்கு வருகை தந்தார்கள். உள்ளே நுழைந்ததும் கேட்டார்கள், தோழரே, எங்கே நீங்கள் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள்? அந்த சஹாபி சொன்னார், அந்த மூலையில் யா ரசூலல்லாஹ். பெருமானார் இமாமாக நின்று அபூபக்கரும் இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற கண்ணு தெரியாத சஹாபியும் பின்புறமாக நின்று பெருமானார் 2 ரக்காயத்தை தொழ வைத்து துஆ செய்தார்கள். பின்பு அங்கிருந்து வெளியேறினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணு தெரியாத நிலையில் அவர்கள் கோரிக்கை வைத்த போதும் காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஆரம்ப காலத்தில் மதீனாவில் ஒரு பழக்கம் இருந்தது. யாரேனும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து உணவையோ பேசுவதையோ அந்த மதீனத்து மக்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். மாற்றுத்திறனாளியை ஒரு விதமான பார்வையோடு பார்க்கும் சமூகமாக ஆரம்ப காலத்தில் மதீனாவின் மக்கள் இருந்தார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் நினைத்த போதே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். லைஸ அலல் அமா ஹரஜ் வலா அலல் அர்ஜ் ஹரஜ் வலா அலல் மரீதி ஹரஜ். பார்வை குறைபாடோ அல்லது உடலில் ஏதேனும் ஒரு குறைபாடோ நோயாளியாகவோ இருந்தால் அது குற்றமில்லை. ولا على انفسكم ان تاكلوا من بيوتكم ليس عليكم جناح ان تاكلوا جميعا واشتاتا. மக்களை ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் சிந்தனையை மாற்றி மீண்டும் மாற்றுத்திறனாளிகளை அரவணைக்கும் சமூகமாக மாற்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் குறைகளை குறித்து அவர்களை ஊனப்படுத்துவதோ காயப்படுத்துவதோ ஈமானுடைய மக்களுக்கு மிக பெரும் பாவம் என்பதை எடுத்து எச்சரித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொன்னானே குர்ஆன் ஷரீஃபில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் பிகௌமின் அஸா அய்யகூனு கைரும் மின்ஹும். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்களை விட அவர்கள் இறைவனின் பார்வையில் சிறந்தவர்களாக இருக்கும். வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹும். சில பெண்களை குறித்து ஏளனமாக இலக்காரமாக கேலியும் கிண்டலும் செய்துவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்களை விட அந்த பெண்கள் இறைவனின் பார்வையில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப். உங்கள் சிலரை குறை கூறி திரிய வேண்டாம். ஒரு கால் யாரையும் கேலியான வார்த்தைகளை கொண்டு கிண்டல் படும் விதமாக பட்டப்பெயர்களை கூறி அழைக்க வேண்டாம் என்பதெல்லாம் இறைவன் வேதத்தின் மூலமாக ஒரு கட்டுக்கோப்பை கட்டளையை இந்த சமூகத்திற்கு கொடுத்தான். இந்த நிலையிலும் மற்றவர்களை குறை கூறுவதையும் ஏளனமாக பார்ப்பதையும் கிண்டலைப்படையும் பார்க்கும் மிக பெரும் பாவமாகவே எடுத்துக்காட்டும். யாரை நாம் சாதாரணமாக நினைக்கின்றோமோ, யாரை நாம் ஊனமாக
அதிகமாக நினைக்கின்றோமோ, யாரை குறைவுள்ளவர்களாக நாம் பார்க்கின்றோமோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறைவனின் பார்வையில் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும். எனவே யாரை குறித்தும் நீங்கள் குறைந்த மதிப்பீட்டை செய்துவிட வேண்டாம் என்று இறைவன் குர்ஆனின் வாயிலாகவே எச்சரித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற குள்ளமான ஒரு சஹாபி இருந்தார். அந்த மக்கள் எல்லாம் அந்த ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு விதமான பார்வை பார்ப்பார்கள். கிண்டலோடும் கேலியோடும் அவர்களை பார்ப்பார்கள் அந்த மக்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னார்கள், தோழரே, நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை? சொன்னார்கள் ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா விரக்தியோடு, யா ரசூலுல்லாஹ், நானோ குள்ளமானவன், எனக்கெல்லாம் யார் பெண் தருவார் யா ரசூலுல்லாஹ் என்று விரக்தியோடு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இந்த மக்களின் பார்வையில் அவர்கள் உங்களை குறையோடு பார்க்கலாம், ஆனால் அல்லாஹ்வினிடத்தில் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வீட்டை சுட்டி காட்டி, இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கின்றார்கள், நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு நேரடியாக சென்று கேளுங்கள், நான் அனுப்பியதாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக அந்த வீட்டிற்கு வந்தார்கள். அந்த பெண்ணுடைய தாயிடமும் தந்தையிடமும் பெருமானார் சொன்னிய தகவலை சொன்னார்கள். பெருமானார் எனக்காக உங்கள் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்க சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த பெற்றோர்களுக்கு தன்னுடைய பெண்ணை ஒரு குள்ளமானவருக்கு கொடுப்பதற்கு மனம் தரவில்லை. பெற்றோர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஜுலைபின் கோரிக்கையும் கேட்கின்றது. உள்ளே இருந்த அந்த பெண் இவர்களின் பேச்சையும் கேட்கின்றார். ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டு வந்த கோரிக்கையையும் கேட்கின்றார். அந்த நேரத்தில் உள்ளே இருந்த அந்த மணப்பெண் தன்னுடைய பெற்றோர்களை அழைத்தார். அழைத்து சொன்னார், வந்திருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் இருவரும் ஆலோசனை செய்கின்றீர்களே, அந்த ஆலோசனையை கொண்டு வந்தவர் சாதாரணமானவர் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக தேர்வு செய்த மணாளன். என்னுடைய பெற்றோர்களாகிய நீங்கள் எனக்காக ஒரு கணவனை, ஒரு மணாளனை தேர்வு செய்தால் எப்படி தேர்வு செய்வீர்களோ அதை விட உயர்ந்தவர்களைத்தான் பெருமானார் எனக்காக தேர்வு செய்திருப்பார்கள். எனக்கு பூரண சம்மதம் என்று சொன்னார்கள் அந்த பெண். அது மாத்திரமல்ல, இறை வசனத்தையும் ஓதி காண்பித்தார். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة. அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டால் அதில் அபிப்பிராய மாற்றம் கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதுதான் இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய சட்டமோ. பெருமானாரின் வார்த்தையோ ஒன்று உங்களிடம் வந்துவிட்டால் அது சார்ந்து வேறொரு கருத்தை எடுப்பதற்கு ஒரு முஃமினுக்கு அனுமதி இல்லை என்பதுதான் இறைவனுடைய கட்டளை. எனவே எனக்கு மனப்பூர்வ சம்மதம், ஜுலைபி அவர்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளுகின்றேன் என்று சொன்னார்களே. ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதியை பெற்றவர்களாக பெருமானாரிடம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அவருடைய பெற்றோர்களிடத்தில் சொன்னேன். அவர்கள் யோசனை செய்து கொண்டிருக்க போது உள்ளே இருந்து அந்த பெண் மனப்பூர்வமான சம்மதத்தை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை, இறைவனுடைய வார்த்தையை ஓதி காண்பித்தார்கள் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு துஆ செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா நலவுகளையும் இந்த பெண்ணுக்கு கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள், ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு போரில் ஷஹீதானார்கள். பெருமானார் தன்னுடைய கரத்தை அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அது மாத்திரமல்ல, ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பின்பும் ஜுலைபி ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி அவர்கள் இருக்கும் வரை ஷஹீதின் மனைவி என்று தான் அழைக்கப்பட்டார்கள். அபூ பர்ஸா
ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள், மதீனாவில் அன்சாரி பெண்மணிகளில் ஜுலைபி பின் மனைவியை போன்று செல்வ சீமாட்டி யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்தையும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தார். ஏன்? பெருமானாரின் வார்த்தைக்கு அவர்கள் கொடுத்த கண்ணியம். குறையுள்ளவர்கள் என்று தெரிந்திருந்தும் ஊராரும் மக்களும் அவரை கேலியும் கிண்டலும் செய்யும் போது பெருமானார் எனக்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்று ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களே. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா முதலாக ஒரு நாட்டிற்கு இஸ்லாமிய அதிகாரியாக அனுப்பப்பட்ட மாபெரும் வீரர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. அந்த முஆத் இப்னு ஜபல் அதிகமான ஹதீதுகளிலும் அதிகமான சம்பவங்களிலும் இவர்களுடைய பெயரை நாம் கேட்டிருப்போம். ஆனால் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஒரு மாபெரும் ஆளுநராக அனுப்பப்பட்ட அந்த முஆத் இப்னு ஜபல் யார் தெரியுமா? கால் ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி. அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் வாழ்வும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. பெருமானார் சொன்னார்களே, முஆதே நான் உன்னை பிரியப்படுகின்றேன், நான் உன்னை பிரியப்படுகின்றேன் என்று பெருமானாரே முபாரக்கான வாயினால் சுப செய்தி பெற்றவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. ஒரு மாற்றுத்திறனாளி. அது மாத்திரமல்ல, பெருமானார் சொன்னார்களே, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதில் குர்ஆன மின் அர்பஆ, 4 தோழர்களிடமிருந்து குர்ஆனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, இந்த 4 நபர்களிடமிருந்து குர்ஆனை சரியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏராளமான செய்திகள். ஃபவல்லாஹி அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹது யுத்தத்தின் அறிவிப்பு வருகின்றது. பெருமானாரிடம் வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் நானும் போருக்கு வருகின்றேன். கால் ஊனமுற்ற சஹாபி அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடம் வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் உஹது யுத்தத்திற்காக அழைப்பு கொடுத்தீர்களே, நானும் வருகின்றேன், என்னுடைய பிள்ளைகள் என்னை தடுக்கின்றார்கள். சொன்னார்கள் அவருடைய பிள்ளைகள், யா ரசூலல்லாஹ் இவர்கள் ஒரு கால் ஊனமுற்றவர்கள், போரில் இவர்கள் வந்தால் காயமுறுவார்கள், மரணத்தை தருவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறுதியோடு பெருமானாரிடம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதே ஊனமுற்ற காலோடு நான் சுவனத்தை மிதிக்க வேண்டும், எனக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து வேண்டும், நானும் போருக்கு வருகின்றேன் என்று சொன்னார்களே. பெருமானார் அவர்களை அழைத்துக் கொண்டு போனார்கள். உஹது யுத்தத்தில் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா. ஏராளமான தகவல்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான அத்தனை உரிமைகளையும் இஸ்லாம் அன்றே வழங்கியது. அவர்களை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. அவர்களையும் சமூகத்தில் ஒருவர் என்ற சிந்தனையோடு அவர்களை அணுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது. அப்படி அவர்களை கேவலமாக இலக்காரமாக யார் ஒருவன் பார்ப்பானோ அது மிக பெரும் பாவம் என்பதை குர்ஆனின் வாயிலாக பெருமானாரின் வார்த்தைகளின் வாயிலாக எச்சரிக்கப்பட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம். அத்தனை உரிமைகளும் அவர்களுக்காக வழங்கப்பட்டது. அன்பானவர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு நாளை அனுசரிப்பதன் மூலமாக அவர்களின் கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா என்று சொன்னால் இன்றளவும் இல்லை. முன்னால் சொல்லியதை போன்று 70% மாற்றுத்திறனாளிகள் இந்த வகையான அடிப்படை உரிமைகளையும் பெற்றுக் கொள்ளாமல் கிராமப்புறங்களில் தேங்கி கிடக்கின்றார்கள். அரசாங்கம் அவர்களை கண்டுகொள்வதில்லை, அதிகாரிகள் அவர்களை புறக்கணிக்கின்றார்கள். இந்த சூழலில் தான் டிசம்பர் 3ஆம் தேதி டிசபிள் பெர்சன் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தினங்கள் அனுசரிக்கப்படுகின்றது. எத்தனை ஆட்சியாளர்கள் வந்த போதும், எத்தனை அதிகாரிகள் மாறிய போதும், எத்தனை அரசாங்கங்கள் வந்த போதும் அவர்களின் கஷ்டங்கள் இன்று வரையும் தீரவில்லை. அவர்களின் பார்வை
ஒரு வகையான ஏளனத்தோடு தான் இந்த உலக மக்கள் அணுகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கால ஓட்டத்தில் அல்லாஹ் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பானாக, உரிய பகரத்தை கொடுப்பானாக. இந்த உலகத்தில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளிகளையும் அல்லாஹ் முழுவதுமாக மாற்றித் தந்துள்வானாக. எதை மார்க்கமும் ஈமானும் இஸ்லாமும் இறை நேசர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து அத்தனை மக்களையும் கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய, அத்தனை மக்களையும் அரவணைக்கக்கூடிய உயர்ந்த சமூகமாக அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.